அடச்சே! ரோஹித் சர்மா இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கூட, நம்மனால மேட்ச ஜெயிக்க முடியாம போயிருச்சேப்பா! இப்படி புலம்புற மாரி தான், இன்னைக்கு நடந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து கடைசி ஓடிஐ மேட்ச் இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 387 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இத சேஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்தியா என்ன பண்ண போறாங்களோ அப்டின்னு புலம்பிட்டு இருந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருந்துச்சு. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் குடுத்தாங்க. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. சரி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் அதில் ரசீதோட பால்ல சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, விராட் கோலி நாங்க 2 பேரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவர் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் சூப்பரா விளையாண்டாருங்க. அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும். விராட் கோலி நல்லா சப்போர்ட் பண்றாரு. இந்த பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க ரோஹித் சர்மா ஜேக்கப் பெத்தலோட பால்ல போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுக்குறாரு இல்லையா? அவர் கூட நல்ல மத்த பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி ஈஸியா இந்த மேட்ச இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா வந்த சாம் கரனு மனுஷன் ஒரே ஓவர்ல ஃபர்ஸ்ட் இசான் கிசானோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல ஸ்ரேயஸ் ஐயரே டக் அவுட் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாம அடுத்த ஓவர்ல விராட் கோலியோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் இந்தியானால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேலோட விக்கெட்டை சாம் கரன் எடுத்தாரு. இதனால இந்த மேட்ச இங்கிலாந்து 27 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இந்த சீரீஸை ஜெயிச்சிட்டாங்க. உண்மையிலே இது இந்தியா பக்கம் இருந்த மேட்ச் தான். இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஆனா சாம் கரனோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா தோக்குற நிலைமை ஆயிப்போச்சு. மனுஷன் மடமடன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்து 4 விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம இந்தியா தோக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்குங்க. ஏன்னா கடைசி 3 ஓவர்ல மட்டும் இந்தியா எவ்வளோ ரன் அடிக்க விட்டாங்க அப்படின்னா 62 ரன் அடிக்க விட்டாங்க. அந்த அளவுக்கு ரன்னை வாரி வழங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணியிருப்போம். ஆனால் கடைசி 3 ஓவர்ல சொதப்புனது தான் இந்த மேட்சை இந்த அளவுக்கு தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா ஆயிப்போச்சு. இப்போ இதனால நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் பயங்கர வருத்தத்தில் இருப்பாங்க. T20 சீரீஸ்லயும் மண்ணை கவியாச்சு, இப்போ ஓடிஐ சீரீஸ்லயும் மண்ணை கவியாச்சு. நம்ம இந்தியாவை என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.